வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து செப்டம்பர் 19ஆம் தேதி சீரிய வலிகள் என்ற தலைப்பை பற்றி சிந்தனை செய்ய உள்ளோம். நமது குண்டலினி யோகம் 4 உறுப்புகளை கொண்டுள்ளது. அவை அகநோக்கு பயிற்சி, தற்சோதனை, மனவினை தூய்மை, முழுமை பேறு. இந்த 4ம் ஒன்றே ஒன்றி தழுவி நிற்கின்றன. ஒன்றால் ஒன்று வளம் பெறுகின்றன. அறியாமையால் வந்த கலங்கங்களை போக்கி அதனால் விளைந்த வாழ்க்கை துன்பங்களை குறைத்து அமைதியை மனிதனுக்கு அளிக்க வல்லது குண்டலினி தவம். சாதனை செய்து அதன் மூலம் பயனடைய வேண்டிய ஒரு பெரிய நற்பேறு இந்த தவம். இதன் மதிப்பு உணர்ந்து பயின்று பயன் பெறுவீர்களாக. தவத்தில் உட்காரும் போது மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சில அன்பர்கள் சலிப்படைகிறார்கள். இதுதான் இயற்கை நியதி. நம் வாழ்வில் பெற்ற அனுபவங்கள் யாவும் நம்மிலே பதிவாகி அவை எப்போதும் எண்ணங்களாக பிரதிபலித்து கொண்டேதான் இருக்கும். இந்த பதிவுகளே நமது வாழ்க்கை நியதி. நாம் சில காலம் தவம் பயின்றால் பிறகு நமது மனம் வலிவு பெறும் போது, நாம் எப்போதும் விழிப்பு நிலையில் நம்மை பழக்கிக் கொள்ளும் போதும் மனம் அலையுறுவது படிப்படியாக குறையும். தவம் உயர உயர, தற்சோதனையில் ஆள ஆள அந்த அளவிற்கு நமது மனம் நிலை பெற காணலாம். இப்போ மனிதனோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது மனம், இயற்கை, சமுதாயம் என்ற 3 முக்கோணத்தில் தான் அவன் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது இயற்கையை மாற்ற முடியாது. இயற்கையை ஒட்டிய சமுதாய விதிகளுக்கு ஏற்றபடி தான் இந்த சமுதாயம் அமைந்துள்ளது. இதனை புரிந்து கொண்டாலே போதும். மனதை அடக்கி அதன்படி நாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது நம்மளால் முடியாத ஒரு காரியமாக இருக்குது. மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைந்தால் அடங்கும் அப்படின்னு சுவாமி சொல்வார். அப்போ மனதை அடக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது முடியாமல் போயிடும். அதனால் மனதை பற்றி நம்ம அறிய நினைச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தவத்தின் மூலயமாக நம்ம அந்த பயிற்சியை செய்யும்போது மனம் அமைதி நிலையை அடையும். ஆக அந்த துரியாதீத தவத்தில் தான் சுவாமிஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருள் காணும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த தெய்வமே நமக்குள்ளாக இருப்பதை நாம் உணர முடியும். ஆக அந்த நிலைக்கு நாம் உயரணும் அப்படின்னு சொல்லும்போது தவம் செய்யும்போது நம் கலங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தெய்வம் +3 கலங்கங்கள் சேரும்போது மனிதன் -3 கலங்கங்கள் செய்யும்போது அவன் தெய்வம். ஆக இறைநிலையே தெய்வமாக வந்துள்ளது என்னும்போது நமக்கிட்ட இருக்கிற அந்த கலங்கங்களை நீக்கும் போது நாமும் தெய்வமாக மாறலாம். அன்பும் கருணையும் நம்ம மனதில் ஊற்றெடுக்கும். இப்போ ஒரு ஊரில் ஒரு வில்வித்தையில் சிறந்த வீரன் ஒருவன் இருக்கான். ரொம்ப தலைகணம் பிடித்தவனாக இருக்கான். ஏன்னா எல்லா போட்டியிலும் போராட்டிலெல்லாம் ஜெயிக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப ஒரு கர்வம் மனதில். தன் வில்வித்தையில் தன்னை வல்லவர் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறான். அவன் இது ஒரு நாள் கேள்விப்படுறான். பக்கத்து கிராமத்தில் ஒரு முனிவர் இருக்காரு. அவர் சிறந்த வில்வித்தை வீரர் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரை சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது அவர் வீட்டில் இருக்கிற பசுமாட்டு, அந்த குடிசைக்கு முன்னாடி இருக்கிற பசுமாடு ஒன்றை பார்க்குறான். பார்த்த உடனே வில்லெடுத்து அதன் நித்திய குறிப்பாத்து அம்பெய்துறான். பார்த்த உடனே இதே மாதிரி உங்களால் செய்ய முடியுமான்னு ஒரு மாதிரி ரொம்ப இதாக கேட்குறான். அப்போ முனிவர் அவரை ஒன்றுமே பேசாமல் அவனை தரன்னு கூப்பிட்டுட்டு ஒரு மலை உச்சி மேலே ஏறுறாரு. ஏறி அங்கே இருக்கிற ஒரு பெரிய மலை உச்சியில் இருக்கிற பெரிய மரத்தை மேலே போய் ஏறுறாரு. ஏறி அந்த இடத்துல நின்றுட்டு எதிரில் இருக்கிற ஒரு மலையை பார்த்து ஒரு அம்பு எய்துறார். அது கரெக்டாக அந்த இடத்துல போய் எதிரில் இருக்கிற ஒரு இதை தாக்குது. அப்போ அதை முடிச்சுட்டு கீழே வந்து இதே மாதிரி நீ செய்ய அப்படின்றாரு. அவன் அந்த மரத்து மேலே ஏறுறான். ஏறி அந்த ஏறும்போதே பார்க்குறான் அந்த மரம் ரொம்ப நுனியில் இருக்குது. அது கீழே பார்க்கும்போது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. கீழே விழுந்தா எதுவுமே மிஞ்சாதுன்னு தெரிஞ்சவொன்னே அவன் மெதுவாக கீழே இறங்கி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ முனிவர் சொல்கிறாரு, மனதை அடக்கும் கலையை கற்றவனே வெல்வான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போ நம்ம மனதை அடக்க முடியாமல் திண்டாடுறதுனால தான் வாழ்க்கையில் துன்பங்களையும் சிக்கல்களையும் கையாளுறோம். அப்போ அந்த மனதை அடக்கும் பயிற்சியை நமக்கு கற்றுக்கொள்வது தான் இந்த குண்டலினி யோக தவம். இந்த குண்டலினி யோகத்தில் தவம் கற்றுக்கொள்வதோடு நம் மனதை அமைதி நிலையை கொண்டு வருவதற்காக தற்சோதனை பயிற்சிகளையும் நாம் ஈடுபடுறோம். தியானம் செய்து மன அமைதி நிலை கொண்டு வந்து தற்சோதனை செய்து நான் யார், எங்கேருந்து வந்தேன், எங்கே போக போகிறேன், என் மூலம் என்ன, என் முடிவு என்ன என்பதையெல்லாம் உணர்ந்து
முழுமை பேரென்ற அந்த நிலையை, இறைநிலையே எல்லா உயிர்களிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமலும் துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் என்ற உதவியை செய்து வாழ முனைவோம் அப்படின்ற நிலையில் நம்ம வாழும்போது நம்முடைய ஆன்மா கலங்கங்கள் கரைந்து நான் செய்கிற செயலுக்கு விளைவுதான் எனக்கு துன்பமாக வருகிறது என்பதை நாம் உணரும்போது செய்யும் செயல்களிலும் ஒரு திருத்தம் வந்து நாமும் இன்பமாக வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு நம்மால் என்ற உதவியை செய்து வாழ முனைந்து எல்லோரையும் நல்லவர்களாக மாற்ற நாம் கற்றுக்கொண்டு பயிற்சிகளை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் அடைய எல்லாம் வல்ல பிரபஞ்ச இறையர்களும் குருவர்களும் நமக்கு துணை புரியட்டும். அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.